வந்து புதுசா மாடு ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா இதுல வந்து சுழி பொட்டை மாடா இருந்தாலும் சரியே காளை கண்ணுகளா இருந்தாலும் சரியே அது வாங்குறதுக்கு வந்து சுழி முதல்ல நெத்தியில இந்த மாதிரி ராசம் இந்த இடத்துல இருக்கணும். ரெண்டாவது வந்து காதுல ரெண்டு சைடு காதுல இந்த தலையில ஒரு சுழி இருக்கணும், இந்த தலையில ஒரு சுழி இருக்கணும், காதல் ரெண்டுலயுமே. அதே மாதிரி புடனையில வந்து ஒரு சுழி இருக்கணும், ஒத்த சுழியா இருக்கணும். அந்த ஒத்த சுழியா இல்லாம ரெண்டு சுழி சோடியா இருந்ததுன்னா ரெண்டு மின்னு பின்னு இல்லாம ரெண்டு சரியா இருக்கணும். மின்னு பின்னு இருந்தால் விலங்கு சுழின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த ரெண்டு சுழி சோடியா இருந்தது அப்படி சரியா இருந்தது அப்படின்னா வந்து அது கழிப்பு கிடையாது, அந்த மாட்டை வாங்கலாம். அதே மாதிரி முதுகுல வந்து இந்த இடத்துல வந்து ராசன் அப்படின்னு சொல்லி ராசன் முதுகு ராசன் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த தும்மல் விட்டு ஒரு அரை அடிக்கு பின்னாடி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கழிப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த சுழி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு சாணுக்கு பின்னாடி சென்டர்ல கீழே தொப்புள் இருக்கும், தொப்புள் நேர் மேல இருந்துட்டு அப்படின்னா அந்த சுழி வந்து கழிப்பு, நீர் சுழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தொப்புளுக்கு நேர் இருந்ததுன்னா நீர் சுழின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது கழிப்பு வரும். அந்த மாடு வாங்கக்கூடாது, வளர்ப்புக்கு வந்து அது வாங்கக்கூடாது. ரெண்டாவது அதை விட பின்னாடி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல புட்டாணி சுழின்னு சொல்லுவாங்க, அதையும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ராசனம் இருக்கு, இந்த அலையில ஒரு சைடுல ஒரு சுழி முதுகுல பின்னாடி இருக்கும், நெட்டுல நெளி நெளியா இருக்கும், அந்த வந்து பூராஞ்சுழின்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கக்கூடாது. நேர் சட்டத்திலேயே பின்னாடி ஒரு சுழி இருந்ததுன்னா பாடச்சுழி, அதையும் வாங்கக்கூடாது. வால் பகுதியில வந்து பின்னாடி வந்து இந்த வால் பகுதியில சைடுல சுழி இருக்கும், இந்த அலையிலையும் சுழி இருக்கு, இந்த அலையிலையும் சுழி இருக்கும். அதுல ஒரு சைடு சுழி இருந்தாலும் அது வால் சுழின்னு சொல்லி அது கழிப்பு, அது வந்து கழிப்பு, அதுவும் வாங்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த வால்ல வந்து வால்ல வந்து இந்த முடி வந்து ஒரு சைடு வெள்ளை முடி வரும், ஒரு சைடு மட்டும் வெள்ளை முடி வரும், அது வந்து வெடிவால். அந்த வெடிவால் இருந்ததுன்னா அந்த மாட்டை வாங்கக்கூடாது. வால் வந்து வெள்ளை முடி இருந்ததுனாலே முதல்ல வாங்கக்கூடாது. வெள்ளை முடி கலந்து இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. உருட்டா வந்து மொத்தமா ஒரு இடத்துல மொத்தமான முடி வெள்ளை முடி இருந்ததுன்னா அந்த மாட்டை வாங்கக்கூடாது. கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி, வெள்ளை முடி வரக்கூடாது. வெள்ளை முடி வந்துன்னா அது கழிப்பு, அது நம்மளுக்கு வளர்ப்புக்கு சோப்படாது. ரெண்டாவது வந்து காலில் வந்து கீழே இந்த இடத்துல சுழி இருக்கும், மின்னாங்காலில் இந்த இடத்துல சுழி இருந்தது அப்படின்னா இது வந்து விலங்கு சுழிக்கு வரும், அதுவும் வாங்கக்கூடாது. நெத்தியில அதே மாதிரி இந்த பக்கம் நெத்தியில வந்து இந்த ராசன் நெத்தி ராசன் இருக்க இந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும் கீழே, அந்த சுழி இருந்ததுன்னா குடமேல் கூட, அதையும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சுழி எல்லாம் பார்த்து வாங்கினா தான் மாடு தெளிவா இருக்கும், கழிப்பு இல்லாத இருக்கும், நம்மளுக்கு வளர்ப்புக்கும் நல்லா இருக்கும். இந்த உருவத்துல வந்து கொம்பு வந்து சன்னமா இருக்கணும், பெரிய அடிப்பு இருக்காம சன்னமா இருக்கணும் கொம்பு. ரெண்டாவது வந்து கண்ணு பெருத்து இருக்கணும், வந்து காது சிறுத்து இருக்கணும், மூஞ்சி வந்து நீளம் கூடையா கட்டையா மூஞ்சி குட்டையா இருக்கணும். வந்து தாடை வந்து இந்த மாதிரி கீழே அதிகமா தொங்க கூடாது, தாடை கம்மியா இருக்கணும், தும்மல் பெருத்து இருக்கணும். கால் வந்து இந்த கால் வந்து சன்னம் இருக்கணும், கணங்கால் வந்து சன்னம் இருக்கணும், உழவு வந்து பெருத்து இருக்கணும். தொப்புள் வந்து கீழே தொப்புள் வந்து இறக்கம் இருக்கக்கூடாது, ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி பின்னாடி வால் வந்து சிறுத்து இருக்கணும், வால் பெருவால் ஆகாது. வால் வந்து இந்த பக்கம் பின்பால் அடிவால் வந்து உருண்டையா இருக்கணும், பட்டையா வராம இந்த வால் வந்து உருண்டையா இருக்கணும். இந்த கை மாதிரி உருண்டையா உருட்டா இருக்கணும் இந்த வால். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் இருந்துன்னா அந்த கண்ணை வாங்கலாம். அதே மாதிரி இந்த தோல் வந்து மேல உடம்புனுடைய தோல் வந்து சன்னமா இருக்கணும், பேப்பர் மாதிரி மெலிசா இருக்கணும். அதுதான் மாடு நல்லா சுருக்கணும் இருக்கும், பார்வைக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தோல் வந்து கனதி அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த மாடு சோப்படாது, வளர்ப்புக்கு வந்து சோப்படாது. தோல் சன்னம் இருக்கணும். இந்த அமைப்புகள்லாம் இருக்கிற கண்ணா இருந்தாலும் சரியே, பெருமாடுகளா இருந்தாலும் சரி, இந்த அமைப்புகளை பார்த்துவாங்க. வந்து பல்லு போடும், பல்லு சேர்ந்த அப்படின்னா மாட்டுக்கு 8 பல்லு இருக்குது, 8 பல்லு உளுந்து முளைச்சிட்டுதுன்னா அதுதான் கடை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டை வாங்கலாம்.
கண்ணு மாடா வாங்குறது இளங்க, அது மாடு இளம்புதான், அது வாங்கலாம். அதே 2 பல்லு உளுந்ததோட வாங்கினா அதை விட மாடு இளம்பா இருக்கும். அந்த மாதிரி கடைச்சேராத அளவுக்கு அந்த மாடு பின்னாடி வாங்கிக்கிட்டோம்னா மாடு வளர்ப்புக்கு நல்லா இருக்கு. 2 ஈத்து 3 ஈத்து 4 ஈத்து வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். கொஞ்சம் முத்தக்கால பல்லு சேர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆகி போயிட்டு அப்படின்னா 1 ஈத்துக்கு வச்சிருக்க முடியும், இல்ல 2 ஈத்துக்கு வச்சிருக்கலாம். அதுக்கு மேல வச்சிருந்தா அந்த மாடு வயசாகி போனோன்னு பார்த்து வச்சிருக்க பிரயோசனம் இல்லை. மாடு இளம்பா இருந்ததுன்னா நம்ம இருக்க 2 ஈத்துக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். அதனால நமக்கு லாபம் இருக்கு, வச்சிருக்கலாங்க. இல்ல கண்ணுக்குட்டியா வாங்கி சேர்த்திக்கிறதா இருந்தாலும் இளங்கண்ணுல ஒரு ஊட்டிக்கிட்டு இருந்து அந்த கறவை மாறணும்னு 10 மாசத்துக்கு மேல நம்ம கண்ணை வாங்கிக்கலாம். நம்ம அமைப்புக்கு கண்ணு இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். பூச்சி கடை கூட அப்படித்தான் வாங்கணும். ஒரு வருஷம் கண்ணுக்குள்ள வாங்கினோம்னா தான் நம்ம குணத்துக்கு வரும். அண்ணாங்கால் போடுறது, தலைஞ்சு போடுறது, புடிச்சு கட்டுறதுக்கு அவுத்து விடுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு அது வரும். அதே வயசு வந்து பெருசு வந்துடுது அப்படின்னா அது என்ன குணத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க.